ஒரு வசனத்தை வாசிப்போமாக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமாக. அருமையான இந்த நல்ல நேரத்திலும் வாசித்த வேத பகுதிகளை நாம் அவ்வப்போது படிக்கிறது தான் தெரியும். இங்கு நாம் பார்க்கிற நேரத்தில் இந்த கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியம். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டதான அனைத்து காரியங்களும் இந்த நாட்கள் நடந்தேறிக்கொண்டு வருகிற காலமாக இருக்கிறது. அதனால் இதுவரையிலேயும் நாம் இருந்தது போல அல்ல, இனி நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நாம் பார்க்கும்போது சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மேல் அதிகாரத்தில் உள்ளதான தொடர்ச்சி என்பது அதனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இவைகள் நடக்கும் காலங்கள் சமயங்களை குறித்து என்று சொல்லுகிறார். அப்போ இவைகள் என்று நாம் பார்க்கும்போது 4வது அதிகாரம் அதனுடைய 16-17 வாசிப்போமாக. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே கூட இருப்போம் என்று. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி 4ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி 3 வசனங்கள் சொல்லப்பட்டதான காரியங்களைத்தான் இவைகள் நடக்கும் காலங்களையும் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்ன நடப்பது? இயேசுவின் வருகை. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார். ஆமென். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். தேவ எக்காலத்தோடு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இந்த 3 நிலையில் உள்ள சம்பவங்களும் வானில் துணிக்கும் போது ஆமென் ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்திலே வருவார். ஹல்லேலூயா. அது இந்த பூமியில் வருவதை குறித்து சொல்லவில்லை, பூரணப்பட்ட பரிசுத்தவான்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா புரிந்து கொள்ள வேண்டும், யாரை சேர்த்துக்கொள் வருகிறார் பாருங்கள். அதனுடைய 5வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஆமென் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். எதனால ஆயத்தம்? ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3லும் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றவர்களாய், கரையற்றவர்களாய், குறை இல்லாதவர்களாய், அல்லேலூயா, கபடம் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை தான் ஆண்டவராய் இயேசு சேர்த்துக் கொள்ள வருகிறார். அல்லேலூயா. அந்த நிலையில் உள்ள ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய வசனங்கள் மூலமாக நம்மோடு ஒவ்வொரு டைமிலும் பேசுகிறார். ஹல்லேலூயா.
உன்னை ஆயத்தப்படுத்து. விட வேண்டிய காரியங்களை விடு. கர்த்தர் துக்கப்படுகிற காரியங்கள் இருந்தால் அவைகளை நீ சோதித்து பார்த்து விட்டு விடு என்றெல்லாம் கர்த்தர் நம்மோடு எச்சரித்து பேசுவதற்கு காரணமே. ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், அதனுடைய 5:2 வாசிக்கும் போது வாசிப்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்க நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எப்படி சொல்லிட்டு வர மாட்டார். ஆமென். அதனால்தான் ஆயத்தமா இருக்கான்னு சொல்றது. இரவிலே யாரு? திருடன் வருகிற விதமாய். திருடன் சொல்லிட்டு வருவான். சொல்லுங்க, டேட்டு சொல்லிட்டு இந்த நாள் 25ஆம் தேதி ராத்திரி 11:30 மணிக்கு நான் கரெக்டாக வருவேங்க. எல்லாரும் சட்டி பானையில் எடுத்து ரெடியாக வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் வீடை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சுன்னா கட்டாயம் பாதுகாவலுக்கு உஷாராயிருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? திருடன் எப்பவும் வந்துடுவான், உஷாராயிருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? இரவிலே திருடன் வருகிறதும். ஏன் ஆண்டுடைய வருகையை திருடன் வருகிறதுமாய் வருவான் என்று சொல்ல காரணம்? அல்லேலூயா. நினையாத நேரத்தில் கையை வைத்தாலே சொல்லும், நினையாத நாளிகையில் யார் வருவார்? மனுஷகுமாரன் வருவார் என்று சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பார் வசனத்தை. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எப்போ வருவாரு? நினையாத நாளிகை. சொல்லுவோமா? எதிர்பார்க்க மாட்டோம். ஆமென். இன்று வருவார் நம்ம நினைக்க மாட்டோம். நாளை வருவார் நம்ம நினைக்க மாட்டோம். அல்லேலூயா. வருகை குறித்த செய்திகள் ஏராளம் பேர் கொடுக்கிறார்கள். நல்ல காலங்கள் எல்லாம் சொல்லி 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 கரெக்டாக மக்களை கொண்டு எங்கே கொண்டு வச்சுருவாங்க. கடைசியில் எப்பா வந்துட்டார் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வர்றாரே என்னவோ இவங்களை கொண்டு பரலோகத்தை தள்ளி விட்டுருவாங்க. அநேகர் அதில் செய்தி வருகை குறித்து பேசணும், அட்வான்ஸாக போயிடக்கூடாது. ஆமென். அதை கேட்டு கெட்டவன் நிறைய உண்டு. எனக்கு நிறைய எவிடன்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு ஒரு செகண்ட், அவ்வளோதான். இனி இல்லைங்க, டைம் முடிஞ்சு போச்சு. என்ன சொன்ன நம்ம ஆட்கள் என்ன சொன்ன, அந்த பக்குவம் இல்லாமல் அந்த புரிந்து கொள்ளும் மனநிலை இல்லாதவர்கள் நினச்சிவாங்க. பேண்டெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக சட்டி பண்ணெல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு இனி வேண்டாம்ப்பா கொடையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு, இனி அவ்வளோதான் நிறுத்திப்பான். ஆனால் அன்னை வர மாட்டார். இப்படி 10 முறை சொல்லி சொல்லி அதை இது பண்ண நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம இங்கே எப்படி தெரியாது, பொதுவாக பல இடங்களில் ஒரு நாள் சொல்ல, ஐயோப்பா பிடிச்சி தள்ளி பரலோகத்தில் தள்ளி விட்டுறாரு, இயேசு வராரே என்னமோ. அப்படியா? அப்புறம் அங்கே போய் திரும்பி பார்க்குறோம், இயேசு அடாடா நம்ம போகிறக்கு பண்ணி இவரும் வந்துட்டார். ஏன் பிரசங்கம் அப்படி இருக்கு? அப்படி இல்லை. அல்லேலூயா. ஜனங்களை ஓவராக என்ன செய்யக்கூடாது, பிடிச்சி தள்ளி கொண்டு நெரிச்சு கொண்டு வந்துட்டு டிக்கெட் எடுத்து சொன்ன மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. பேசணும், விளக்கம் கொடுத்து பேசணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். அந்த மாதிரி பேசும்போது தான் சில அறகுறைகள் எல்லாம் என்னவாங்க, கவனமாக இருப்பாங்க. பக்குவங்கள், வேதத்தை குறித்த தெளிவுகள், அறிவுகள், காலம் குறித்த அறிவு, அவங்க எல்லாம் கரெக்டாக கண் வச்சு மூக்கு வச்சு நல்லா பேசணும். நல்லா பேச அருமையாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலர்லாம் பேசுகிற பிரசங்கம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி அந்த பார்த்திங்க அவ்வளோ. இனி இப்போது முடிஞ்சு, இனி என்ன இல்லை, காலம் இல்லை. இனி அடுத்தது வர வேண்டிய ஒன்றுங்க, இயேசுவின் வருக. இப்போது பக்குவம் அடையாத, வேதத்தை குறித்தும் காலத்தை குறித்தும் தெளிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்க, முடிஞ்சாமல் இனி எதுக்கு நம்ம பேங்கில் பணத்தெல்லாம் வச்சுட்டு கிடக்கு, ராத்திரி வந்துட்டு என்ன செய்வது, மணி 6 மணி ஆகி போச்சு, ஒரு காரியம் கிளம்பு. இப்போ ஜிபேயா கீபேயா எல்லாம் ஒரு ஃபோன்பே இருக்குது, எல்லாம் எடுத்துடுற பணம் எல்லாம் ராத்திரியோடு ராத்திரி என்ன செய்வோம். அந்த மாதிரி உள்ள மனநிலைக்கு நேராக என்ன ஆகிடுது, தள்ளிடுது. தேவை. அல்லேலூயா. ஆயத்தம் எப்பொழுதும் தேவை. ஆமென். நம்ம ஆயத்தமாக தான் இருக்கிறோமே தவிர அட்வான்ஸாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆயத்தம். என்கிட்ட ஒரு நாள் ஒரு நபர் 2-3 இந்த ஃபோன் பண்ணாங்க. ஒரு நபர் சொன்ன, என்ன பாஸ்டர் ஓவராக பயமுறுத்த, என்னாரு பயமுறுத்துறாரு,
ஒரு பாஸ்டர் அவர் கன்னியாகுமரிக்காரர் தான் வருமா, அவர் பேசுகிறாரு அவசரமாக பார்க்க வேண்டியது. நான் என்ன வரும், பரவாயில்ல, ஏதோ அவசரமாக ஏதாவது கூடிய வெளிப்பாடு நானே பார்த்துட்டேன்னு வச்சுருங்கண்ணா. ஆனால் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஐயோ என்னையே இப்படி ஆளில் பயப்பட ஒன்றும் இல்லை, அது அவர் பிரசங்கத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப அவசரம். இதோட அவசரம் பேசுகிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அவசரமாய், அதாவது ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா காலத்துக்கு முன் வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், மலை வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதுங்க, நம்பாது. அப்படின்னா ரொம்ப ஓவர் அவசரப்பட்டாதுன்னு. அல்லேலூயா. இங்கே இருக்கிறார் இயேசு, மனுஷகுமாரன் அங்கே இருக்கிறார், இங்கே வந்து விட்டார், அதான் சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறார், ராக்கெட்டில் இப்போ தான் வந்து இறங்கினார், குளிச்சுட்டு இருக்கிறார். ஒரு ஆள் ஸ்தோத்திரம் குளிக்க போனாராம் பாத்ரூம், அங்கே இயேசு வந்தார். ஆமாம், என்னடா அது பெரிய பிரச்சனை இருக்குது, இயேசுக்கு பிடிச்ச பிரச்சனை. அவர் சொல்கிறார், ஒரு ஆள் அவர் மீட்டிங் கூப்பிட்றதுக்குன்னு டேட்டு வாங்கி போனார். 3 நாள் அவங்க 3-4 பேராக சேர்ந்து போயிருக்கிறாங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயா வந்துடுவார், அவர் பாத்ரூம் குளிக்க போயிருக்கிறார். இவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவசர அவசரமாக ரொம்ப இதாக அப்படி இப்படியே வராரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களோ எனக்காக? தான் வரிக்கு அவசரப்பட்டு இருந்தேன். பாத்ரூமில் கர்த்தர் இயேசு வந்து விட்டார். எங்கே வந்தாரா? அவர் வேறு இடமே இல்லைடா, டே இடம் கேட்க வேண்டியிருக்கு. பாத்ரூமில் கர்த்தர் வந்து விட்டார். அதனால் அவரோடு பேசி நேரம் போய்விட்டது. ஐயா நாங்கள் வரட்டுமா கேட்டுக்கிறோம். ஏன் எதுக்கு வந்தீங்க? இல்லை பாத்ரூமில் வர இயேசு எங்களுக்கு வேணும். இப்படி நிறைய தவறான என்னது, அதாவது யூகத்தில் ஒரு அப்படி தள்ளி வந்துட்டார் இயேசு, நேற்று போட்ட மாதிரியாகும். அடையாளங்கள் பேசணும், எல்லாம் பேசணும். கரெக்டாக மக்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கன்னு பேசணும். அது எப்பவும் வரலாம். ஒன்று மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணம் வரலாம், அல்லேலூயா, இல்லை இயேசு வரலாம். ஆமென். அதான் சொல்லுகிறார். ஆமென். இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்கு அறிந்திருக்கிறீங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் கையை தலையில் சொல்லுவோம். வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அல்லேலூயா எப்படி வச்சிருக்கணும்? பாதுகாப்பாக வைங்க. சொல்ற புரியுதா? அல்லேலூயா. வீட்டில் பணங்கள் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், நம்மகிட்ட இல்லை ஆனால் இருக்கலாம், வச்சிருக்கிறவங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். அல்லேலூயா. எப்பவும் பரவாயில்ல, யார் வரப்போகிறான் நேட்டு கோல்டெல்லாம் பிறகு வெளியே வச்சு பணக்கட்டெல்லாம் எடுத்து ஜன்னலில் வச்சுட்டு இருப்பாங்களா? அதான் சொல்லுங்க. அதாவது வர்றாங்களோ இல்லையோ, திருடுறாங்களோ இல்லையோ, அந்த பொருளை, பணத்தை அல்லது அந்த கோல்டை எங்கே பத்திரப்படுத்தி வைக்கணுமோ அங்கே தான் வைப்பார்கள். இன்னும் நான் அதில் இன்னொரு காரியம் சொல்கிறேன். பணங்கள் இருக்கிறது, கோல்டு இருக்குது. எத்தனை வருஷம் அந்த பணமும் கோல்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பணத்தின் மேலும் கோல்டின் மேலும் சலிப்பு வருமா? சொல்லுங்கள். வரேன்னு சொல்லணும் நேட்டேன். ஆனால் சாப்பிட்ற பொருள் எப்பவும் ஒன்றையே சாப்பிட்டு நம்ம இருந்தோன்னா சே என்ன இது என்னோட சலிப்பு உண்டு. புரியுதில்ல? அந்த சலிப்பு வேண்டாம். இப்போ நேரத்துக்கு தான் சாப்பிட்டேன், ஒரு மாதமாக தான் சாப்பிட்ருக்கிறேன், வேண்டாம், வேறு ஏதாவது கூழு கொடுல கஞ்சி வச்சு கொடுன்னு சொன்ன மாதிரி அப்படி இறங்கிடுவோம். ஆனால் கோல்டில் அப்படி வராது. கோல்டுலேயோ பணம் நோட்டுலேயோ என்ன செய்யாது, வராது தானே? கரெக்டாக வச்சிருக்கிறாங்க. அப்போ எதுலேயும் வராது. சாப்பிட்ற காரியங்கள் எல்லாத்துலேயும், உடுத்திக்கிட்ட துணியில் கூட நமக்கு என்ன ஆயிரும், சரி இனி வேறு வாங்கலாம் நேட்டு. நோட்டு 500 நோட்டு கட்டாக இருக்குது, இதெல்லாம் தூக்கி வெளியே போடும், இன்னும் வேறு 500 நோட்டு வாங்கலாம், இது பண்ணுவோமா? எவ்வளோ அழுக்கானாலும் என்ன செய்யுது,
அதை நல்லா தொடச்சி அங்கே வச்சுருவோம். எத்தனை வருஷமாக நோட்டு ரூபா இருந்தாலும், எத்தனை வருஷம் அந்த கோல்டு இருந்தாலும், அது எப்பவும் அதை எப்படி கவனமாக வைப்போம். சில வீடுகளில் என்ன இருக்கு, கல்லப்பட்டியா லாக்கர் இல்லையா, வீடுகளில் லாக்கர் அந்த லாக்கர் நம்ம பீரோ இருக்கும். பீரோவில் அவங்க கொடுக்கும்போது சொல்லி, எப்போ நாங்கள் ரெடியாக தான் கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஈஸியான கேட்டு, அப்படி உள்ள பீரோ தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த லாக்கர்லாம் ஸ்பெஷலாக உண்டு பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவாங்க. எடுக்கிற நகை கம்மலோ வளையோ வேறு என்னது எதாக இருந்தாலும் எடுத்தது பார்த்துட்டு, சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே வந்து காற்றை கொள்ளட்டு விடுவாங்களா, வைப்பாங்களா? இல்லை, பத்திரம் அங்கே வச்சுட்டு கூட்டி வச்சுட்டு சாவி ஓகே பத்திரமா வச்சுட்டு இல்லைன்னா இடுப்பில் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை வருஷமாக பார்க்குற கோல்டாக இருந்தாலும், எத்தனை வருஷமாக வச்சுருக்கிற நோட்டுக்கட்டாக இருந்தாலும் சரி, அதன் மேல் நமக்கு என்ன வருவதில்லை, வெறுப்பும் வருவதில்லை, ஒரு அலட்சிய மனப்பான்மையும் வருவதில்லை. எப்பொழுதும் அதுக்கு எப்படி வச்சுருப்போம், பாதுகாவலை வைப்போம். அதை யாருக்கும் ஒப்பிடுறார் ஆண்டவர். கையை தள்ளியில் சொல்லுவோம். திருடன் எப்பவும் வரலாம், எங்கேயும் வரலாம், வரவில்லையே இன்று என்று சொல்லி யாரும் தங்களுடைய விளைவு என்ற பொருட்களை மனிதர் பார்க்கிற இடத்தை வைப்பதில்லை. சரி, எடுத்துட்டு போகவில்லையே, ஒரு 10 கட்டு நோட்டை கொண்டு ரோட்டில் கொண்டு வைக்க மாட்டோம். ஏப்பா எங்கே போட்டாலும் பணம் கிடக்குமா? ஆனால் வண்டி யாரும் தொடுறாங்க இல்லை, அப்படி ஒன்று வண்டியை வீடை சுற்றி விடியான் சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போடப்பா யாராவது நேட்டு, ஆனால் எடுக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொண்டு போய் ரொம்ப நாளாங்க இருக்குது, கொஞ்சம் நாள் இந்த நோட்டு என்ன யார் இங்கே வந்தால் இத்தனை நாள் இந்த பணம் இருக்குது, கோல்டு இருக்குது, கழுத்தில் தான் போட்டு நடக்கிற, மூக்கில் நடக்கும், கழுட்டு இதில் ரோட்டு ஓரத்தில் வைக்க முடியுமா? வைக்க மாட்டோம். அதான் விஷயம். இப்போது அந்த பொருளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுத்து, திருடன் எப்பொழுதும் வந்து எப்பொழுதும் வரலாம், எப்பொழுதும் அதை யாராவது எடுக்கலாம் என்ற ஒரு சிந்தையோடு அதை என்ன செய்யற, பாதுகாவல் வைக்கிறது போல. அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் வரலாம், ஆமென். அல்லது ஜீவன் எப்பொழுதும் எடுபட்டு போகலாம். அந்த வேர்டு அதில் உச்சரிக்கப்பட்டிருப்போது. கையை தலையில சொல்லுவோமா? பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 5:3. சமாதானம், பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்லுவாங்க, எப்பா இப்போ தானேப்பா போனேன். ஆமாம் போயிட்டான்ப்பா, பொட்டுன்னு விழுந்தான் போனேன் சொல்கிறாங்களா? இல்லை, இப்போ தானே போனேன், போயிட்டாடா. எங்கே பாடுறாங்க, எங்கே சங்கு ஊதுறாங்க, என்ன யோ 1/2 மணி நேரத்துக்கு நான் போனேன், பார்த்தேன், இப்போ தான் போனான். ஐயோ போயிட்டானா? மனுஷங்காரையும் சொல்ல முடியாதுன்னுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. அல்லேலூயா. அப்போ அவன் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கும் போது மரிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. பாருங்க, ஒரு இது வீடியோ கிளிப்பு அனுப்பி வச்சுருந்தாங்க வாட்ஸ்அப்பில், பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னே. ஒரு போலீஸ்காரர் ஒரு ரோடு, மெயின் ரோடு போகுது, இங்கேருந்து இப்படி ரோடு அதில் போய் ஜாயின் பண்ணுது. அந்த கார்னரில் ஒரு பொம்பளை காய், தக்காளி, கத்திரிக்காய் என்னமோ வச்சு சாக்கில் ஏதோ துணி இந்த சாக்கு பை போட்டு விற்றுட்டுருக்குறாங்க. அதை ஒட்டி இப்படி இதில் இருக்கிறாங்க. இப்படி திரும்புகிறோன்னா அடுத்த ரோட்டில் ஜாயின் ஆகுது. அந்த போலீஸுக்காரன் அந்த இதில் டிராஃபிக் பாதுகாவலாக இருக்கிறாங்க, இதில் நின்றுட்டுருக்கான். ஏம்மா இதை எடுத்துகிட்டு போகணும். கோபத்தில் என்ன பண்ணுறான், சொல்கிறான், அந்த பொம்பளை எடுக்கிற சார் தான் காலையில் எடுத்து என்ன பண்ணிட்டான், மிதித்து தள்ளிட்டான். அந்த பொம்பளை பயங்கர வருத்தம் கொண்டு தூக்கி அங்கே ஓரமாக வச்சுட்டு துக்கத்தோடு இருக்கும்போது நல்லா நின்ன போலீஸுக்காரன் சாஞ்சிட்டான். நல்லா நின்ன போலீஸுக்காரன் என்ன செய்யிட்டான், சாஞ்சு அப்படியே விட்டான். உடனே அந்த பொம்பளை ஓடி வந்து தனக்குன்னு வச்சு அந்த தண்ணி எடுத்து மூத்திர தெளித்து வாயில் குடிக்க கொடுத்து ரொம்ப இது பண்ணி நெஞ்சில் போட்டு வயசானவங்க அழுத்தி எடுத்து கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து அப்படியே உட்கார வச்சுட்டு யார் இதுக்கு கூப்பிட்டு ஆட்டோவில் என்னமோ அனுப்பி வச்சான். உடனே சொல்கிறான், நான் உன்னை இப்போ என்ன பண்ணேன், காலில் இப்போ தான் மிதித்தேன், கேவலமாக திட்டினேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த சம்பவம் அந்த அட்டாக் மாதிரி
வரும்னு நான் நினைக்கல, ஆனால் நீ தான் எனக்கு உதவி செய்த, ரொம்ப நன்றி அம்மா அப்படி சொல்லிட்டு கும்பிட்டான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவன் நல்ல தெம்பாக தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். அந்த நேரம் அவனுக்கு அந்த நிலை வரும் என்று அவன் நினைக்கல. அந்த செகண்ட் வர துணிகரமாக அந்த ஏழை பொம்பளைய கடுமையாக திட்டுறான், காலில் மிதிக்கிறான். ஆனால் அதே நபர் தான் இவங்களுக்கு உதவி செய்ய எதிர்பார்த்து. நான் ஏன் சொல்கிறேன்னா, நினையாத நேரம் அவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது. அதை சொல்கிறேன், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது சொல்லுவோம், பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல, அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். என்னது அல்லேலூயா, எந்த பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருக்கிறோம், நான் நல்லா தான் இருக்கிறோம், ஓகே. அதான் சொன்னதான், அடுத்த வாரம் இந்த நேரத்தில் வந்து பாரு, ரெடியாக இருக்கணும். ஆனால் மறுநாள் நாள் போயிடுவான். சமாதானமும் சௌக்கியமும் அல்லேலூயா உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, இங்க அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றார், கர்ப்பவதியானவளுக்கு வேதனை. எப்ப டெலிவரி ஆன சொல்ல தெரியுமா? குறிப்பிட்ட நாளில் இந்த நாளும் டேட் அம்மா சொன்ன அந்த டேட்லேயே ஆகும். அது தாண்ட வஞ்செல்லாம் முன்னே ஆகலாம். பார்த்தீங்களா? அப்போ பிரசவமும் யாருக்கும் சொல்ல முடியாது, திருடன் வர்றதும் சொல்ல முடியாது, இயேசுவின் வருகையும் சொல்ல முடியாது. அதனால தான் அல்லேலூயா, எப்படி நமக்கு பணத்தின் மேலும் தங்கத்தின் மேலும் சலிப்பு வரலையோ, பணத்தின் மேலும் தங்கத்தின் மேலும் அலட்சிய ஒரு வேண்டாவருப்பான ஒரு சிந்தை வராதோ, அல்லேலூயா, அதுபோல அல்லேலூயா இயேசுவின் வருகை குறித்து அலட்சியமாய் மாறிவிடக் கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் திருடன் வருகிற போல வருவார். சமாதானம் சௌக்கியமும் அது உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிற போது அழிவு சடுதி அவன். பார்த்தீங்களா? அப்போ அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி இரு ஆயத்தமாக. இயேசு எப்பொழுதும் வரலாம். ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள். நாளை நாம் உயிரோடு இருப்போம் நமக்கு சொல்ல முடியாது. இன்று ராத்திரி தூங்குகிறோம், காலையில் விழித்து எழும்புவோம் என்று எந்த மனுஷனும் நம்பிக்கை சொல்ல முடியாது. அதுதான் மனுஷ வாழ்க்கை. ஆனால் ஒன்று மட்டும் கழிந்தால் ஒரு நரகத்தை கொடுத்து ஒரு இது போட்டு பார்த்தேன். என ஒரு மாதிரி இருந்தது. சில கொஞ்ச நேரம் தான் கதை 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 கத்திட்டு இருக்கு, எரியுது நெருப்பு ஒரு பக்கம். இந்த கந்தகம் நிறைந்த கடல் என்ன ஆகுது, அப்படியே ஜலம் மாதிரி கிடக்கு, கொதிச்சுட்டு கிடக்கு. வாலிப பெண்கள் வாலிப பையங்க எல்லாம் பல்ல கட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு மூக்கு வழியாக புழு ஏறுது. பார்த்தா கொடூரமாக இருந்தது, என்கிட்ட இருக்கும், கொடூரமாக இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், இப்படிப்பட்ட நிலை எவ்வளோ காலம் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அந்த நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய நித்திய காலமாய் முடிவில்லாத காலம் நரகத்தின் வேதனை. அவங்க வாய வளர்க்குறான், ஓனது பண்ண பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. நெருப்பு எரியுது, கந்தகம் நெருப்பு, அது குழம்புகள் என்ன செய்யுது, அப்படிதான் அந்த அளவு அந்த நெருப்பு குழம்புகள் உதஞ்சி நிற்கிறாங்க, கதறாங்க. ஆனால் அப்போ தான் புரிந்து கொண்டேன், இவந்த வேதனை காலாகாலமாய் முடிவில்லாத காலம் இவர்கள் இதை அனுமதித்தால் எப்படி இருக்கும். இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியின் குடும்பத்தில் பிள்ளைகளோ பெற்றோரோ அல்லது குழந்தைகள் என்று அலட்சியமாக இருந்துட்டு நாளைக்கு வழிமாறி போய் உலகத்துக்கு ஏற்றபடி பாவத்தில் ஈடுபட்டு மரித்து போய் அங்கே போனால் எவ்வளவு காலம் பரலோகத்தில் போகும்போது அல்லேலூயா கொள்வினை கொடுப்பில் இல்லை. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார், கணவனாக இருந்தால் மனைவி இருந்தால் பிள்ளைகள் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாரும் தெரியும், அந்த அறிவு தெளிவு ஞாபகம் எல்லாம் தெளிவாக இருக்குமா, தேடுவாங்களாம். என் மகன்
என் மகன் வந்திருக்கா. அந்த உணர்வு தெளிவெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தேடிட்டு பார்ப்பாங்க. இல்லைன்னா அது என்னன்னு எனக்கே அது புரியல. அவர் பேசுகிறேன் எனக்கு புரியல. அதை எனக்கு பேச வரல, தான் அமைதியாக இருக்கு. அப்போ தான் யோசித்தேன், தன் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் கவலை இல்லாமல் இருப்பான். தன் பெற்றோரை குறித்து பிள்ளைகளும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவனுடைய வருகைக்குரிய காரியத்தில் எந்த அறிவும் பயன்படாது. தேவன் உள்ளதான என்னது நெருக்கம், அந்த அன்பும் ஐக்கியமும் பரிசுத்தமும் தான். அதில் படித்தவனுக்கு தனி பரிசுத்தம், படிக்காதவன் தனி பரிசுத்தம். ஆண்டவன் அன்பும் நேசம் வச்சிருக்கிறவன் பரிசுத்தமாக இருப்பான், ஆயத்தமாக இருப்பான். அல்லேலூயா. அப்போதான் யோசித்தேன், கணவன் ஆயத்தம் இல்லாமல் இருந்து மனைவி ஆயத்தமாக இருந்து பரலோகத்துக்கு போய் ஒரு கணவன் நரகத்துக்கு போயிட்டா மனைவியினுடைய கண்கள் பரலோகத்தில் கணவனை தேடவே தேடாது. கணவன் என்ற அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி சம்பந்தமான காரியங்கள் இருக்காதே தவிர, ஆனால் அந்த அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற எல்லாமே இருக்கும். ஞாபகம் எல்லாமே, அதாவது என்ன சொல்கிறாருங்க சொன்னாருன்னா, ரொம்ப இங்கத்தை பார்க்குற ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். அப்போ தான் அதை புரிந்து கொண்டேன். பிள்ளைகளை பெற்றோர் எவ்வளோ ஆயத்தப்படுத்தும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, நரகத்தின் நிலை மகா கொடிது. அதை கற்பனை கூட என்ன செய்ய முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அதை யாராலையும் விளக்க முடியாது. பரலோகத்தின் நிலை மிக மிக மகிழ்ச்சியானது. அதை கற்பனை கூட யூகிக்க கூட முடியாது. அல்லேலூயா. ஆனால் நரகத்தின் நிலை கொடிதானது. அங்கு போகிறவர்கள் தாங்க முடியாத வேதனையில் அனுபவிப்பார்கள். பூமியில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த காலத்தை பொன் போன்ற காலமாய் நினைத்து, அல்லேலூயா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போடுவோம், நரகத்துக்கு போயிடக்கூடாது ஒரு உணர்வோடு வாழணும். ஏண்டா நான் தான் சொல்ல, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், இயேசு சொல்லிட்டு வரமாட்டான். வேதத்தின் சம்பவங்கள் நடக்கிறதை புரிந்து எப்பொழுதும் நாம் நகைகள், கோல்டு, பணங்களை பாதுகாவலாக எப்படி வைக்கணும்னு ஒரு எண்ணம் வருகிறதோ, அதுபோல நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், இவைகளெல்லாம் என்ன செய்யணும், கவனமாய் காத்து கொண்டு அவனோட வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்படி என்றால் ஆயத்தத்தோடு யார் எதிர்பார்ப்பா? ஆயத்தமாக இருக்கிறோடு எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. யார் ஆயத்தப்பார், யார் எதிர்பார்ப்பார்கள்? இப்போ வருவார் இயேசு. ஒருவேளை இன்று வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நான் இந்த இடத்தை கடந்து ரோட்டில் போறதுக்கு முன்னே இயேசு வரலாம். காலை எழுந்திருப்பதற்கு முன்னே இவரோட இயேசு வரலாம். வாகனத்தை சென்று கொண்டிருக்கும் போது வரலாம் இயேசு. எப்போ வருவார் என்று தெரியாது. அப்போ எப்படி நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை பத்திரப்படுத்துகிற மனநிலை இருக்கோ, அதுபோல நம்முடைய பரிசுத்தத்தை காத்து தெய்வ பயத்தோடு அனிதினம் ஆள வேண்டிய அவசியமா இருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்லுகிற சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் சொல்லிட்டு அவர்கள் போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. ஆமே, அந்த காலத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அழிவு. ஆயத்தமா இருக்கிற நமக்கு அழிவல்ல, பரலோக வாழ்வு. ஆமென். பாருங்க, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். பாருங்க, அதனுடைய அந்த 17வது லூக்கா 17வது அதிகாரத்தில் வாசிக்கிற வசனத்தை
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். பேழைக்குள் பிரவேசிக்கிற வரையிலையும் ஜனங்கள் எப்படி புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள் வந்து. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம் வாய் திறந்து. அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஜலப்பிரளயம் நோவாவின் நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அலட்சியமா. இங்க நம்ம சொன்ன சமாதானம் சோய்க்கும் அவர்களுக்கு உண்டு நினைக்கிறது போல. அல்லேலூயா. அவளும் நினைச்சாங்க, என்னப்பா சும்மா ஆண்டவர் வாராரு, இயேசு வாரா, சீக்கிரம் வாரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு நினைக்கிறது மாதிரி. என்னங்க நம்ம இப்போ ஒன்றும் வரமாட்டார், என்னதாம்மா கொஞ்சம் கூட உலகத்தை அனுபவிக்கலாம், நல்லா இருக்கலாம், அப்புறம் நம்ம ஞானசாரம் எடுக்கலாம், அப்புறம் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கலாம், அப்போ நம்ம ஜெபம் பண்ணி அந்த கர்த்தருக்குள்ள ரெடி ஆகலாம் என்ன சில நினைக்கிறது போல. அல்லேலூயா. அப்படி நினைக்க. அப்படின்னா சரி பரவாயில்ல, இந்த ஒரு 2 கட்டு நோட்டு ஓரமாக ரோட்டில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரில இருக்கு. பரவாயில்ல, இந்த நகையை கழுத்துல இந்த அந்த மாலையை கழட்டி எங்கே வைக்கலாம்? சரி செவத்து மேலே வச்சுட்டு போ, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். ஒரு நபருக்கு கையில் கிடந்த மோதிரம் கலந்து அங்கே விழுந்துட்டான். எப்படின்னா எங்கே போயிட்டு வந்து கையில் அழுக்காக இருந்தேன்னு சோப்பு வச்சு தண்ணியில் போட்டு என்ன பண்ணாங்க, நல்லா சோப்பு எடுத்து கழுவிட்டு நல்லா கையை போட்டு உதற கழுண்டு எங்கேயே போயிடுச்சு. கொஞ்சம் முந்தைய பார்த்தா ஐயோ தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியில் 1 வாரம் கழிச்சு அங்கே கோழி கொத்து மோதிரம் என்ன ஒன்று கொத்துதான். என்ன கொத்துது கோழின்னு பார்த்தா அங்கே கிடந்த மோதிரம். நல்ல வேலை யாரும் கண்ணிலேயே அவன் படலை. அந்த மோதிரம் எத்தனையோ வருஷமாக தான் கையில் போட்டிருந்தாங்க. சரி போட்டு இத்தனை வருஷம் போட்டாச்சு வேண்டாம் ரெண்டு நினைப்பாங்களா? தூங்காமையே தேடுவாங்க இல்லையா? பிள்ளைகளாக இருந்த பெற்றோர் அவங்கள பெற்றோர் சாகிறது வரை பிள்ளைகளை திட்டிகிட்டே அடிப்பாங்க. உள்ள நாள் பூரா திட்டுவாங்க. மோதிரத்துக்கு தொலைச்சிட்டு நிற்கிறான் பாரு, சாட்சி மாதிரி நிற்கியா, அப்படி நிற்கியா, எருமை மாதிரி நிற்கிறான், பண்ணி மாதிரி நிற்கிறான். அது திட்டி அது நான் நகை வந்து அது போய் அவன் தின்னு அவன் ஜீரனாகி அவனும் செத்து போயிட்டான் எடுத்தவன். ஆனால் அந்த பொண்ணை திட்டுறதை விடுறதில்லை பாருங்க. அப்போ அவ்வளோ தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. ஆண்டோடைய வருகைக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? அழிந்து போறதற்கு நீ முன்னுரிமை கொடுக்கிற, அழியாத ராஜ்யத்துக்கு ஏன் நீ முன்னுரிமை கொடுக்கவில்லை? அதை நீ அலட்சியமா விட்டுற. அப்போ எவ்வளவு தூரம் தேவனுடைய காரியத்தில் அலட்சியமா இருக்கிறாய். நோவாவின் நாட்கள் அப்படிதான். ஜனங்கள் என்ன செய்தார்களோ புசித்தா இருக்கக்கூடிய நல்ல வாய்க்கு ருசியை சாப்பிட்டாங்க. கல்யாணம் பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க, அதுலேயே கவனமாக இருந்தாங்க. அல்லேலூயா. திடீர்னு ஜலப்பிரளயம் வந்தது. ஆமென். ஜலப்பிரளயம் வந்தோடனே ஐயோ வருது வந்துருச்சு சொன்னது மாதிரி வருதேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பேழையின் வாசலை தேவன் அடைச்சார். இப்போ நோவா நினைச்சா கூட வாசலை திறக்க முடியாது, தேவனாந்த. ஐயோ மாமா அங்கிள் தாத்தா ஒரே அடி பேழையும் கதவை. தேவன் பூட்டிட்டாரு. நான் என்ன செய்ய திறக்க முடியாது. கிருபையின் வாசல் அடைபடும். கர்த்தருடைய வருகை எப்போ இமைப்பொழுது இருக்கிறதோ அல்லேலூயா, அதன் பிறகு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அதான் ஒரு இது பிட்டு இருந்தது. வரலோ இயேசு வருகை போட்டிருந்தாங்க. பாஸ்டர் பைபிளில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஆண்டவர் வந்துட்டார். பாஸ்டர் கையில் அந்த பைபிள் ட்ரெஸ் எல்லாம் எங்கடகு போயிட்டார். நிறைய பேர் போயிட்டான். கொஞ்சம் வாலிபர்கள் எல்லாம் கண்டபடியெல்லாம் வாழ்ந்தவன், ஜாலியாக வாழ்ந்தவன் எல்லாம் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். ஐயோ கணவனை காணோமே, ஐயோ மனைவி காணோமே, ஐயோ என் பொண்ணை காணோமே, என் பையனை காணோம், எல்லாம் காணோம். கொஞ்சம் பேர் அப்போ தான் முட்டி போட்டு என்ன செய்கிறாங்க, அழுது ஜெபம் பண்ணுறாங்க. பலன் இல்லை. அந்த இமைப்பொழுது அல்லேலூயா கண் மூடி கண் திறக்கிறது. அதுதான் 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 51 நினைக்கிறேன். வாசிப்போம். ஒரு ரகசியம். என்னது ரகசியம்? ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நித்திரை அப்படி மரிப்பதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்படும்? மறுரூபமாக்கூட கைகளை திணிக்கத்திர மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எத்தனை நாள் ஆகும்? கண்ணு மூடி கண்ணு திறக்க எத்தனை நாள் ஆகும்? சத்தமா இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள ஒரு கூட்டம் ஜனம் பூமியிலிருந்து காணாமல் போயிடும். ஆண்டுடைய வருகை என்பது இதுதான். நல்லா புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை நேரம் என்றால் இப்படிதான். அப்போ இப்படி பரவாயில்ல, நான் பேண்ட் போட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போதான் சமைச்சு வச்சேன், சாப்பிட்டுட்டு போகலாம். டீக்கு பால் வச்சிருக்கு, டீ தூள் போட்ட, சக்கரை போடுறதுக்குள்ள இயேசு வந்துட்டார். அப்படியா? எங்கே இருக்கிறியோ, எங்கே நின்றுட்டு இருக்கிறியோ, எந்த இடத்துல நீ எப்படி இருக்கிறியோ தெரியாது. ஆயத்தமாக இருந்தால் எங்கிருந்தாலும் கண் கண் மூடி கண் திறக்க இமைப்பொழுது கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஐயோ இப்போதான் இங்கே இருந்தான், என்னாச்சு? ஏதோ சொல்லுது, ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒரே படுக்கை 2 பேர் படுத்திருப்பார். அல்லேலூயா. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஏதோ சொல்லு, ஒரே படுக்கையில் 2 பேர், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமென். படுத்திருக்கிற இந்த நபருக்கு தெரியாமல் இந்த ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஒருவேளை காலையில் நடுராத்திரி எழுந்து பார்க்கும்போது என்ன எங்கே பின்னாடி மனைவியை காணோம். புருஷன் எப்போ பார்த்தாலும் தூங்குறது வர அவன் நாளைக்கு எப்படி பணத்துக்கு யாரை ஏமாற்றலாம், நாளைக்கு காலையில் அவன் வருவான், கடன் வாங்கினா போக முடியாதுல்ல, அவன் வருவான், நாளைக்கு என்ன பண்ணலாம், சரி இதே யோசிச்சுருவோம் படுத்துருவான். மனைவி என்ன நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஸ்தோத்திரப்பா இந்த ராத்திரி வந்துருன்னா இப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பான்னு ஏக்கத்தோடு படுத்திருப்பான் மனைவி. கணவன் பண ஆசை எல்லாத்தையும் நான் மறுநாளத்தை குறித்து யோசனையோடு படுத்திருப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திடீர் அந்த ராத்திரி யாருக்கு இயேசு வர்றது, உலக கவலை பண ஆசையோடையும் பண எண்ணத்தோடையும் பணத்தை எண்ணி எண்ணி தூங்கினவன் அங்கே கிடப்பான். ஜபத்தோடு எதிர்பார்ப்பு படுத்த மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. காலில் எழுந்து மனைவியை தேடுவான், மனைவியை காணும். ஐயோ ரோசி 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 என்று கூப்பிடுவான். சில வேற தூக்கம், ரெபேக்கா 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 தேடி கணவன் தேடுவார், புருஷன் காணும். என்னாச்சு? ரெபேக்கா ஒரு சர்ச்சைக்கு போயிருப்பா. அப்படியே ரெபேக்கா மாஸ்டர் ஒய்ஃபை காணும். என்னாச்சு? ஊருக்கு போயிருக்க ஒருத்தர் தேடுறாங்க. சோத்திரம். ஏன்னா தன் மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்டா மற்றவங்க கேட்குறான். அப்போ அவங்க கூப்பிடுறாங்க. மற்ற ஒருத்தர் என்ன குளோரியை காணும், கிருபாவை காணும், அவங்களை காணும், இவங்களை காணும், எல்லாம் தேட்டம், ஒரே தேட்டம். காலையில் வந்து நிறைய வந்து நான் நினைக்கிறேன் சர்ச்சை வந்து இடிச்சிட்டு கிடப்பாங்க. எல்லோரும் போயிட்டான், வீட்டில் ஆளுகளை காணும், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போயிருப்பாங்க. இங்கே வந்து ஒரே தட்டு, கேட்டு பூட்டுனாகிற இடக்கு. ஒருவேளை பூட்டின இடத்துல ஆளுங்க இருந்துன்னா அவன் இங்கே ஆயத்தம் இல்லாமல் இருந்தானா இங்கே தான் இருப்பான். அவன் கேட்டெலாம் திறந்து போட்டுட்டு எல்லாம் இது பண்ணி வீடை போய் பார்த்தா வீட்டில் ஆட்களை காணும். தோத்துரும். அவ்வளோ குழந்தைகளை பார்த்தா குழந்தைகளும் காணும், ஜாஸ்மினையும் காணும், ஜென்ஸையும் காணும், எல்லாம் பரலது போயிட்டான். இங்கே வந்து ஒரு கூட்ட ஜனங்கள், விசுவாசிகள், குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து நிற்கிற தடியை வச்சுட்டு என்னாச்சு, என்ன நடந்தது? அப்போ தான் டிவியில் வரும் தகவல்,
நியூஸ். திடீரென்று ஆங்காங்கிருந்து உலகத்திலிருந்து பல நபர்களை காணவில்லை. அதில் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போதான் கதறுவாங்க. யாரு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே ஒரு பிரதருங்க டீச்சராக வாத்தியாராக இருந்தார் தொங்கனூரில். காலையில் என்ன தேடி வர்றார். எவ்வளோ வாஞ்சியோட படுத்துருப்பார் அவர். பாருங்க எவ்வளோ ஆயத்தமாக இருந்திருப்பார். பேர் மறந்து போச்சு அவர் பேர். வந்து பாஸ்டர்னு கூப்பிடாரு. என்ன பிரதர்? பேசுகிறோம். அப்பா இப்படியே சொன்னார். ஸ்தோத்திரம். என்ன பிரதர்? இல்லை 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 சொல்லுங்க. இல்லை, ராத்திரி இயேசு வந்துட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்து நான் பூமியில் இருக்கிறேன். ஏன்னா பயம் ஆகி போச்சு. இயேசு வந்துட்டார். எதா இருந்தாலும் பாஸ்டர் போய் பார்க்கலாம். ரொம்ப வயிறாக்கியமாக பிரசவம் பண்ணுறவர். அவர் இருந்தால் இயேசு வரல என்னோட நம்பிக்கையோட வந்த பாஸ்டர் காலில் எழுந்திரிச்சு, நீங்கள் இருந்தோன்னு நிம்மதி. இப்போ எனக்கு குழப்பம் ஆகி போச்சு. ஸோ அப்படியே பிரதர் நல்லா இருந்தேன். இப்போ எனக்கு குழப்பத்தோடு போட்டேன். நான் உடனே பிரதர் நீங்கள் இருங்க, நான் இன்னும் நான் எனக்கு ரொம்ப அன்பாக நல்ல ஆவிக்கு இருக்கிற பாஸ்டர் போட்டு பார்த்தா யாரும் போகல. அப்பாடா. நான் கேட்டோன்னே என்ன பாஸ்டர் அதில் இப்படியாக்கும் ஒரு பிரதருக்கு பிடிச்சான்னு வந்தார். இயேசு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. பாஸ்டர் இருந்தால் பரவாயில்ல, இயேசு வரலன்னு நினச்சி வந்தார். இங்கே வந்தோன்னே இப்போ அவரே என்னட்ட சொன்னோன்னே எனக்கு ஒரு குழப்பாகி போச்சு. அதுதான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியே பாஸ்டர் நீங்கள் என்ன குழப்பிட்டீங்கன்னா அவர் இப்போ ஊர் பூரா குழப்பாகி போச்சாங்க. அப்போது பாருங்கள், அந்த வருகை என்பது அவ்வளவு பயத்தை உண்டு பண்ணது. ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு பயந்தான். எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதாவது நம்ம கவனமாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு மாதிரிலாம் சிலவங்கெல்லாம் ராத்திரி தூங்குறதுல சண்டை போட்டே தூங்குவாங்க. தோத்திரம் ஜோம் பண்ணிட்டு இப்போ ஜோம் பண்ண தோத்திரம் கொடுக்குறாங்க. சரி ஜோம் பண்ணோம். ஆண்டவரே சோத்திரப்பா எல்லாம் பெரிய ஒரு ஆவியெல்லாம் நிரம்பி ஜெபம் பயங்கர ஜெபம் ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டே சண்டை. என்னது? ஆமாம், அப்போ தான் ஜெபம் பண்ணாங்க. நல்ல ஜெபம் ஆவியை நிரம்பி. ஒரு அலங்கேறு ஜெபம், ஒரு அலங்கேறு ஜெபம், எல்லாம் ஜெபம். அப்பா நல்ல வீடு. சரி, படுத்துட்டு தூங்குறதுக்கு முன்னே சண்டை. எல்லாம் கணவன் மனைவியும் பேசுகிறாங்க. எப்படி இருக்கும்? போவாங்களா? 2 பேரும் இங்கே தான், ஒரு ஆள் கூட எடுத்து கொள்ள மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி ஒரே வயலில் 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? வேலை செய்துட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தர் கைவிடப்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக்கும் இயேசுவின் வருகை. கண் மூடி கண் திறக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம உலகத்துக்காக கவலைப்படுறோம், சம்பாதிக்கிறோம், பிரயாசப்படுறோம், இல்லாததுக்கெல்லாம் பாடுபடுறோம். ஐயோ சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படுறோம், அதுக்காகவே போராடுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒருவேளை வந்தால், நீ உலக கவலையிலே, உலக ஆசையிலே, உலக பிராமண காரியத்தை முக்கியத்துவம் கொடு கைவிடப்பட்ட கூட்டத்தில் நீ மாறி போனால், நீ எவ்வளவுதான் அழுதாலும் என்ன போக முடியாது. என்று உலகமே அதற்கு தான் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆயத்தமாயிற்று. ஒரே உலகம் பூரா ஒரே இது வரப்போகுது. ஒரே தேசம்னு நம்ம இந்தியா பூரா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நோக்கம்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தம். அந்த ஆயத்தம் நமக்குள்ளேயும் என்ன வேணும்? நல்ல இருதயம் வேணும், வாழ்க்கையிலையும் நல்ல பரிசுத்தமாக நல்ல ஜெபித்து ஆயத்தம். ஆண்டவரே எப்போ நீர் வந்தாலும் ராஜ்யத்தில் எடுத்து வர என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். அப்போ அந்த ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன், சென்னையில் சைதாப்பேட்டையில் அந்த ஒரு பாலம் இருக்குது. அங்கேருந்து ஒரு பரிசுத்தவன் வந்துட்டு இருக்கிறார், இங்கேருந்து ஒரு பரிசுத்தான் போயிட்டு இருக்கிறார். 2 பேரும் நடு பாலத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. பிரதர் பிரைஸ்ரான்னு கட்டி பரிசுத்த முத்தம் கொடுத்துட்டு, ஒருவேளை நாம் இந்த பாலத்தின் மறுகரை சென்று சேருவதற்குள் இயேசு வரலாம் என்ன சொல்லிட்டு போனார் அவரை. இவருக்குள்ள பெரிய சந்தோஷம். அதை பிறகு எங்கள்கிட்ட சொன்னால் அப்படி ஒரு நாள் நான் ஏன் சொல்கிறேன்னா,
அந்த எதிர்பார்ப்பு அப்படி சொல்ல வைக்கும். பாலத்துக்கு நான் மறுகரை போய் சேர்றதுக்குள்ள இயேசு வரலாம். அப்போ அந்த நபருக்குள்ள எவ்வளவு ஏக்கமும் எவ்வளவு வாஞ்சியும் இருந்திருக்கு. இதுதான் எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஜனங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். என் நேசர் எப்பவும் வரலாம். திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். திருடன் வரும் வேளையை தெரியாது. அப்போதான் அவன் வருகிறது எப்போ திருடன் மாறான்னு தெரியாதது. வீடெல்லாம் பூட்டி பந்தோபஸ்து பண்றது போல. அல்லேலூயா. இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. ஆமென். ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். வேலை செய்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஆயத்தம். அதான் நம்ம தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கக்கூடாது. பொறாமைகள் அது இதெல்லாம் படக்கூடாது. சண்டை போடக்கூடாது. வாயில் வந்தபடியெல்லாம் சண்டைகள் போடக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொல்ல கவனமாயிரு. வீணாக கெட்டு போகாத. ஏன்னா வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஏசு வந்துட்டு போயிட்டு அப்புறம் பரவாயில்ல, எல்லோரும் ஆதார் கார்டு கொண்டு வர நேரம் வர மாட்டாங்க. போகல பரவது ஆமாம், நாங்கள் கை விட விடும். ஆதார் கார்டு கொண்டு சரி உனக்கு அடுத்த பஸ் வரும். அப்படி கிடையாது. இமைப்பொழுதில் ஆமென், ஒரு நொடி பொழுதில் ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நீ இருக்கணும். அல்லேலூயா. அது தவறிவிட்டால் அடுத்தது நீ வேதனைப்பட வேண்டிய வரும், புலம்ப வேண்டிய வரும். நீங்கள் நல்லா நேசிக்கிறவங்க, நல்லா கவனிங்க, நல்ல அன்பு உயிருக்குயிராக அன்பு வைக்கிற உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்தில் கணவனோ யாரோ நல்லா அன்பு வச்சுருக்குன்னு வச்சுக்கிடுமே, எப்போ பார்த்தாலும் அன்பாக இருக்கிறீங்க. ஆனால் திடீரென்று இயேசு வந்தா நீங்கள் அன்பை வச்சிருக்கிற அந்த பிள்ளைகள் ஆயத்தமாக இருந்திருப்பாங்க, போயிடுவாங்க. நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, போகல, எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? நான் அன்பு வச்ச என் மகளை காணுமே, அந்த கதர் வேற. இயேசு வருகிறது தான் போகலையான்னு அந்த கதர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய அழுது பார்சல் இடத்தில் இருக்கிற உள்ளான மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் மேலானவே தேடுங்கள். எதுவும் இல்லை, இங்கே நம்ம இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதற்கு தேடணும், இதற்கு பிரயாசப்படுறோம், ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறோம். ஆனால் அந்த ராஜ்யத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு எதையோ சிலவங்கெல்லாம் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் அலட்சியமாக வாழ்ந்துடுறாங்க. இயேசு வந்தால் என்ன நடக்கும்? அதனால தான் நம்ம பேசுகிறத கூட கொஞ்சம் கவனமாக பேசணும். சிலவங்கெல்லாம் அல்லேலூயா கடையில் போனாலும் சண்டை போடாமல் வரமாட்டான். ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறான்னு வச்சுக்கணும், போனோடனே ஆரம்பிக்கிற சண்டை. பொருள் வாங்கினாலும் வாங்காமல் இருந்தாலும் சண்டை போட்டுட்டு கோபத்தில் வரும். உனக்கு பொருளே வேணும், நீயே வச்சுக்க, போகமாட்டேன் பரலோகத்துக்கு. பரலோகத்தை மறந்துடு. ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நம்ம என்ன சண்டை போட்டாலும் 10 ரூபா தான் கம்மி பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபா கம்மி பண்ணுவாங்க. ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், 1 லட்ச ரூபா கட்டிடுங்க சொன்னால் அதெல்லாம் முடியாது. ஆப்ரேஷன் பண்ணால் கட்டணும்னு எந்திரிச்சு நோயாளி வந்தால் என்ன நடக்கும்? வருவார் எழுந்திரிச்சு அங்கே சண்டை பிடிக்கிறது தானே. மெடிக்கல் ஷாப்பில் போய் சண்டை பிடிக்கிறது தானே. டாக்டரை போய் டாக்டர் பயங்கரமான ரெட்டு இருமி, ஒரே சளி தலையெல்லாம் வலிக்குது, வெடிச்சுக்கிற மாதிரி இருக்குப்பா டாக்டர். அவருடைய சரி வா கொண்டா, ஒரு 4 ஊசி நேட்டு மொத்தமாக சேர்த்து 4 ஊசி போட்டுட்டு, சரி ஒரு
1000 பில் கொடுத்தாச்சுன்னா அதெல்லாம் தர முடியாது. ஒரு நாளாக சொல்லியிருக்காராது? துணி கடையில் போய் சண்டை போடுற வெக்க இல்லை உனக்கு? வேற ஒரு பொருள் வாங்குற இடத்துல போய் சண்டை போட்டு கொஞ்சம் ஒரு மான ரோசம் இருக்கா? அந்த புத்தி மான ரோசம் உள்ள ஆள் அங்கே போய் சண்டை போடு டாக்டர்கிட்ட. எதுலேயுமே ஒரு என்ன இருக்குது, டெக்னிக் இருக்குது பேச்சில். என்ன சார் இது விலை என்ன, இது 250 ரூபா, அப்படியே கம்மியாகாதா? அப்படி கேளு. இல்லை அப்படி சரி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சொல்லி நியாயமாக பேசும்போ சரி ஒரு 20 ரூபா கம்மி பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு 30 ரூபா கம்மி பண்ணுறேன்னு கொடுக்கலாம். அதோட நிப்பாட்டிக்கணும் தானே. அதுக்கு மேலே அது முடியாது அப்படி இப்படி அவ்வளோதான் இவ்வளோதான்னு சொன்னால் 5 ரூபா கம்மி பண்ணணும். அந்த 5 ரூபாய்க்கு நீ எவ்வளோ தூரம் பரலோகத்துக்கு போகாமல் பூட்டி போடுற? பரலோகத்துக்கு போக நீ உன் வார்த்தையிலே பூட்டிடுற. ஞானமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணும். உங்களோட பேச்சு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்கன்னா நல்லா இருக்குமே, கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களோ என்று சொல்கிற அளவில் புற மக்கள்கிட்ட நம்ம பேசுகிற பேச்சு கனிவாகவும் நல்லா. அப்போ நீ கேட்டதை விட அதிகமாக கம்மி பண்ணிடுவான். நீங்கள் அந்த இடத்துல போய் பேசுகிற அந்த கனிவான அன்பான தாழ்மையான பேச்சு சார் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க என்று சொன்னால் நீ நினச்சதை விட 10 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பான் அதிகமாக. அதான் ஏன் சொல்கிறேன்னா தேவ மக்கள் நம்முடைய பேச்சுகளை கவனமாக இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களும் இருக்க வாஞ்சிக்கிறவங்க இதில் எல்லாம் நம்ம எச்சரிக்கை, பேச்சிலோட எச்சரிக்கை, நம்முடைய எல்லாத்திலையும் கவனமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. உலகத்துக்குரிய காரியம் இல்லை. அதான் அழகாக சொல்கிறார் பாருங்க, வாசித்து முடிச்சுக்குவோம். ஸ்தோத்திரம். சமாதானமும் சொல்லும் போது வருகிறது போல சடுதியாய் வருவான். அவங்க யோசிக்கல. அல்லேலூயா. அவங்க யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை. நினையாத நேரத்தில் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 3ஆம் வசனம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் யார் எழும்புவார்? பரியாசக்காரர்கள் எழும்பி வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து இயேசு வருவார் சொன்னா அப்ப என்னப்பா இதெல்லாம் போய் நீங்க ஆட்களை சொல்லி பயமுறுத்துறீங்க என்று சொல்றது மாதிரி. அல்லேலூயா. வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பின் தோற்றம் முதல் இருந்த பிரகாரமாகவே இருக்கிறது என்று சொல்வார்கள் எல்லாரும். எப்பா என்ன மாற்றம் வந்துருச்சு, என்ன நீங்க எல்லாம் ஓவரா கிடந்தது பண்ணிட்டு கிடக்குறீங்க? ஆண்டவர் வாராரு, பூமியை நேர்ந்திருக்க போறாரு, வருகையில் எங்களை சேர்த்துக் கொள்வாரு, என்னமா அப்படி இப்படின்னு இல்லை. நம்மளை கிண்டல் அடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் பெருகும். அதில் உலக மக்கள் மட்டுமல்ல, யாரு கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. நிறைய இப்போ மாறிட்டு இருக்கிறாங்க, நிறைய மாறிட்டு இருக்கிறாங்க. அதனால அல்லேலூயா அவர் வருவார் என்று சொல்ற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோற்றத்தில் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள். அல்லேலூயா. கையை தலையில சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் திருடன் வருகிறதுமாய் வரும். பரிகாசக்காரர்கள் ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் அல்லேலூயா அவர் சொல்லி வாய் அடைக்கிறதுக்குள்ள இயேசு வருவார். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள் ரொம்ப கவனம். யாரும் எங்க போயிடக்கூடாது, நரகத்து போயிடக்கூடாது. யார் இயேசு வருகிற என்ன ஆயிடக்கூடாது, கைவிடப்பட்டிருக்கூடாது. பரிசுத்தமாக காத்துங்க. ஆண்டு சமூகத்தில் ஆளு ஜெபம் ஆண்டவரே வாழ்க்கையில் இதுவரை நான் அலட்சியமாக யானோ தானே என்று வாழ்ந்துட்டு பக்தியின் வேஷம் தான் என்கிட்ட இருக்கு, ஆனால் உண்மையான நிலை என்கிட்ட இல்லை. சர்ச்சில் போனால் நல்லா பாடுற ஆண்டவரே, நல்லா
பாஸ்டர் முன்ன மற்றவங்க முன்ன நல்ல ஒரு சகோதரன் நல்ல சகோதரின்னு சொல்கிற மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டேன். அதனோட தனிப்பட்ட வாழ்க்கை நான் இப்படியெல்லாம் வாழ தயவு செய்து மன்னிச்சுருக்கப்பா. என்னை பார்க்கறது மனுஷன் அல்ல, என் தேவன் பார்க்கிறேன். தேவனுடைய பார்வை தான் எப்படி ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு இறங்கும். இதுவரை நான் அதை மறந்துட்டேன், அதை யோசிக்காமல் போயிட்டேன். இன்று முதல் என்னை ஆயத்தப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு இறங்கும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். எல்லாம் முழங்கால் பற்றி வச்சோம். எல்லாம் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் பற்றி ஒப்பு கொடுப்போம். குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா. அலட்சியமா யாரும் தானோ என்று கடமைக்காக வாழ்ந்தது என்னை மன்னி, என்னை மன்னி, என்னை மன்னி, என்னை மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவான் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவான் நிறைவேறுதே. மரண சாயலை நான் களைந்தேன், பிறந்த சாயல் அடைவே, பிறந்த சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடியே, தேவனோடியே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடியே. சமீபமாக இருக்கிறது. திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதன் வருகை எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுதும் வரலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மரணம் எப்பொழுதும் ஒரு மனிதன் சந்திக்கலாம். அது ஒரு இயேசு வருகையும் எப்பொழுதும் இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த ஆயத்தம் என்ற நிலை திருடன் வருகிற விதமாய், திருடன் வருவான், வருவேன் என்று சொல்லி வரமாட்டான்.
நினையாத நேரத்தில் அவன் வருவான். அப்போ தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பத்திரமா வைக்கிறது போல அவைகள் மேல் சரி பரவாயில்லை என்ற சிந்தை வருவதில்லை. அப்படி என்றால் இயேசு வருகையிலே பரவாயில்ல, அப்புறமா நம்ம பார்க்கலாம், இயேசு வரலையே பிறகு நம்ம ஆயத்தப்படலாம். இந்த சிந்தை ஒரு தெய்வ பிள்ளைக்குள் வந்து விடக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த நாட்கள் ஒரு ஆயத்தம் ஒரு மனநிலைக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்த நேரம் முதல் இதுவரையில் தேவனங்களோடு கூட இருந்தீர். உங்களுடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. கண் மூடி கண் திறக்கிறதற்குள் இமைப்பொழுது ஒரு நொடி பொழுது சொல்லும் மறுவாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கு. அதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அலட்சியமாய் யானோ தானோ என்று கடமைக்கு வாழ்கிற வாழ்க்கை யாரிடத்திலும் இல்லாதபடி ஆமென் எப்பொழுது உணர்வுள்ளவர்களாய் எதிர்பார்ப்புள்ளவர்களாய் பூமியில வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அலட்சியமாய் யானோ தானோ இருக்கிற ஒவ்வொருக்குள்ள கர்த்தர் இடைவெளிவீராக. அந்த நாள் யாரும் தப்பிக்கொள்ள முடியாதப்பா. அவர்களோட பயங்கரமான நாள் வரப்போகுது. உணர்வோடு தெளிவோடு வாழ கருவி செய்யும் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.